முத்துவோட பழைய கதையை கேக்குற மீனா உண்மைய வெளியில கொண்டு வர வச்சு விஜயாவே முத்து கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் பிள்ளைய ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்துவை பார்த்து மனோஜ் இவனை மாதிரியே அவனும் சீர்திருத்த பள்ளிக்கு தான் போய் சேர போறான், கடைசியில பாருங்க அதுதான் நடக்க போகுது அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே முத்துக்கு ஆத்திரமா வருது. டேய், உன் வாயை கழுவுடா, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அவன் ஒரு சின்ன பையன், அவனோட வாழ்க்கை கெட்டு போகணும்னு நீ நினைக்கிறியா? அது சரி, நான் சீர்திருத்த பள்ளிக்கு போறதுக்கு யார் காரணம்? சொல்லுடா, சொல்லு, யார் காரணம்? உண்மைய மறைச்சு மறைச்சு நீ எத்தனை வருஷத்துக்குடா ஓட்டிட்டு இருப்ப? உன்னை நல்லவன் நல்லவன் நினைச்ச அம்மா உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. அது நீ நல்லவன்றதுனால இல்லடா, என்ன கெட்டவன் அவங்க நினைச்சதுனால உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். சொல்லுடா, சொல்லு, அன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னு சொல்லு அப்படின்னு முத்து மிரட்டுறாரு. உடனே ரோஹிணி வந்து, முத்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக அவரை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு இருக்கீங்க? விடுங்க முத்து அப்படின்னு ரோஹிணி மனோஜை இழுத்துட்டு போயிடுறாங்க. அண்ணாமலையும், டேய் முத்து விடுறா, என்னைக்கோ நடந்ததுக்கு இன்னைக்கு எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க? பா, ஒவ்வொரு நாளும் என்ன குற்றவாளியாவே ஆக்கிட்டு இவன் மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கானேப்பா. நீங்களும் சொல்ல மாட்டீங்க, என்னையும் சொல்ல விட மாட்டீங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான்ப்பா இந்த நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறது? தப்பே செய்யாம தப்பு செஞ்சன்னு எல்லாரும் கொட்டி 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 குனிய வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு முத்து கோவத்தோட வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாரு. மீனாவும் முத்துக்கு பின்னாடியே போறாங்க. ஏங்க நில்லுங்க, அப்படி என்னதான் நடந்துச்சு? உங்க சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, செய்யாத தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? என்கிட்டயாவது மனசை திறந்து பேசுங்க. நான் உங்ககிட்ட உண்மையா தானே இருக்கிறேன், நான் உங்களோட மனைவி தானே, என்கிட்ட சொல்லுங்க, மனசுல இருக்க பாரமாவது குறையும் அப்படின்னு மீனா கேக்குறாங்க. முத்து சொல்றாரு, இல்ல மீனா, வேணா விடு, எதுக்கு என்னோட இந்த ரகசியம் புதஞ்சு போயிடட்டும். அப்படிலாம் விட முடியாதுங்க. அப்படின்னா உங்க அண்ணன் மனோஜ் ஏதோ தப்பு செஞ்சு உங்க தலையில அந்த பழிய தூக்கி போட்டிருக்காரு, இது நல்லாவே எனக்கு தெரியுது. சொல்லுங்க, என் புருஷன் நல்லவர்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும்ல, அதுக்காவது சொல்லுங்க அப்படின்னு மீனா அழுத்தி கேக்குறாங்க முத்துக்கிட்ட. முத்து சார், அன்னைக்கு நானும் மனோஜும் விளையாண்டுகிட்டு இருந்தோம். ரவி ரொம்ப சின்ன பையன், ஊஞ்சல்ல விளையாண்டுகிட்டு இருந்தோம். நான் தான் உட்காருவேன், நீ தான் உட்காருவேன்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டோம். பார்த்தா எங்க தாத்தா வந்து, டேய் சண்டை போடாதீங்க அப்படின்னு தடுத்து விட்டாங்க. தாத்தா சொல்லியும் நானும் மனோஜும் கேட்கவே இல்லை. தாத்தா சொல்லிட்டாங்க, முதல்ல நீ கொஞ்ச நேரம் ஆடு, அதுக்கப்புறம் நீ விளையாடலாம் அப்படின்னு என்ன ஊஞ்சல்ல உட்காந்து விளையாட சொல்லி அனுமதிச்சிட்டாரு. மனோஜ கொஞ்ச நேரம் தள்ளி நிக்க சொன்னாங்க, அதுவும் செவத்தோர நிக்கணும், அசையாம நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனோஜுக்கு இந்த இதுல தாத்தா மேல ரொம்ப கோபம். தாத்தா வெளியில போகலான்னு சொல்லிட்டு கையில ஒரு குச்சி வச்சுதான் நடப்பாரு. வெளியில போலான்னு சொல்லி குச்சி எடுத்துட்டு வெளியில வரும்போது மனோஜ் கோபத்தோட வந்து, இருடா, நான் இப்பவே போய் தாத்தா கிட்ட கேட்டு இந்த ஊஞ்சலை திரும்பி வாங்குவேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்தான். தாத்தா அப்பதான் படி இறங்கலான்னு வந்தாரு. தாத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். தாத்தா கேட்கவே இல்ல. தாத்தாவோட கைத்தடிய புடிச்சு இழுத்துட்டான். தாத்தா தடுமாறி மாடி படியில இருந்து கீழே உருண்டு விழுந்துட்டாரு. அவன் பயத்துல அப்படியே நின்னுட்டான். தாத்தா விழுந்த சத்தம் கேட்ட உடனே ஊஞ்சல்ல இருந்து கடகடன்னு இறங்கி வந்து, தாத்தா என்ன ஆச்சு, தாத்தா என்ன ஆச்சு அப்படின்னு பதறி போயிட்டு தூக்குனேன். தாத்தா மாடி படியில உருண்டு பிறண்டு வந்ததுல மயங்கிட்டாரு. தலையில வேற அடிபட்டு இருந்துச்சு. தாத்தா எந்திரிங்க எந்திரிங்கன்னு அவங்க முகத்தை புடிச்சு தூக்குனேன். என்னால தூக்க முடியல, நான் ரொம்ப சின்ன பிள்ளை இல்ல. அப்பன்னு பார்த்து எங்க அம்மா கிச்சன்ல இருந்து வந்தாங்க. என்னடா என்ன சத்தம் அப்படின்னு. ஐயோ, எங்க அப்பா கீழே விழுந்துட்டாரா அப்படின்னு எங்க அம்மா பதற ஆரம்பிச்சாங்க. மனோஜ் உடனே, நான் எங்க அவன் தான் தள்ளி விட்டான்னு சொல்லிடுவனோன்னு நினைச்சு பதட்டத்துல, முத்துதாமா தள்ளி விட்டுட்டான் தாத்தாவ அப்படின்னு என் மேல பழிய தூக்கி போட்டுட்டான். டேய் அப்படின்னு நான் கத்துனேன். எங்க அம்மா அவன் சொன்னதுதான் உண்மைன்னு நினைச்சு நம்பி என்ன 2 அடி அடிச்சாங்க. அது கூட பரவாயில்ல அம்மா, தாத்தா பாவம், தாத்தா தலையில ரத்தம் வருது, வாங்கம்மா ஆஸ்பத்திரி கூட்டு போலாம் அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா என்ன பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஆட்டோவை கூட்டிட்டு வந்து தாத்தாவை ஆட்டோல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நடந்த விஷயங்களை டாக்டர் கிட்ட சொல்லிருக்காங்க. டாக்டர் இத ஒரு பெரிய கேஸா மாத்திட்டாரு. போலீஸ் வீட்டுக்கு வந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னு என்கிட்டையும் மனோஜ் கிட்டையும் விசாரிச்சாங்க. மனோஜ் அப்படியே நடந்த விஷயத்த தலைகீழா மாத்தி சொல்லிட்டான். தாத்தா என்னத்தான் ஊஞ்சல்ல உட்காந்து ஆட சொன்னாரு, முத்துவ ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால கோபத்துல தாத்தா படி இறங்கும் போது கைத்தடிய புடிச்சு இழுத்து தாத்தாவை கீழே தள்ளி விட்டுட்டான்னு சொல்லிட்டான். போலீஸும் அவன் சொன்னதை ரொம்ப நம்பிட்டாங்க. ரொம்ப பவ்யமா இருந்தான் இல்ல, வெள்ளையா இருந்தவன் பொய் சொல்ல மாட்டான்னு அன்னைக்கு போலீஸ் கூட நம்பிட்டாங்க போல இருக்கு. கரடு முரடா இருக்க என்ன பார்த்து போலீஸ் நம்பல. நான் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணினேன்.
எங்க அப்பா கிட்ட சொன்னேன். ஆனா எங்க அப்பா என்ன நம்பினாரு. போலீஸ் நம்பல. இது பெரிய போலீஸ் கேஸ் ஆச்சு. தாத்தா ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டாரு. எங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவை கொன்ன பாவியா நான் தெரிஞ்சேன். எங்க அம்மா அன்னைக்கு இருந்து என்ன வெறுக்க ஆரம்பிச்சாங்க. கோவம் தீர அடிச்சாங்க. அதுவும் பத்தாதுன்னு போலீஸ் கிட்ட இந்த கொலகார பாவிய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க, என் கண்ணு முன்னாடி நிக்க வைக்காதீங்க, டேய் போடா, என் கண்ணுலே நீ படக்கூடாது அப்படின்னு கத்தி திட்டி என்ன போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டாங்க. செய்யாத தப்புக்காக நானும் சீர்திருத்த பள்ளியில போய் கொஞ்ச நாள் இருந்தேன். அங்க என்னோட நன்னடத்தைய பார்த்து வெளிவிட்டுட்டாங்க. வெளியில வந்த பிறகு கூட எங்க அம்மா வந்து என்ன பார்க்கவே இல்ல. எங்க அப்பா மட்டும்தான் வந்தாரு. எங்க அப்பா என்ன வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாரு. எங்க அம்மா, இந்த கொலகார பாவிய இந்த வீட்டுக்குள்ள நான் சேர்த்துக்கிற மாட்டேன், இவன் இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி என்ன அடிச்சு பத்தி விட்டுட்டாங்க. என் முகத்திலே முழிக்க மாட்டேன்ட்டாங்க. எனக்கு எங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன அவ்வளவு அன்பா பாத்துக்கிருவாங்க. வேற வழியே இல்லாம எங்க அப்பா என்ன பாட்டி வீட்டுல கொண்டு போய் விட்டாங்க. நான் அங்கதான் மிச்ச படிப்பு எல்லாம் படிச்சேன். அதிகமா படிக்க கூட விருப்பம் இல்ல. எனக்கு எங்க அம்மா கூட இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு. ஆனா பாட்டி அம்மாவோட அன்புக்கு ஏங்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை விட அன்பு காமிச்சு வளர்த்தாங்க. இருந்தாலும் பாட்டியோட அன்பு பெருசுதான். எனக்கு என்னமோ நான் தப்பு செய்யலம்மான்னு நல்ல சத்தம் போட்டு சொல்லணும்னு ஆத்திரமா வந்துச்சு. சொல்ற சூழ்நிலையில நானும் இல்ல, சொல்லணும்னு போகும்போது எல்லாம் கேக்குற சூழ்நிலையில அவங்க இல்ல. என் பேச்ச கேட்காமலே போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் என்னைய ஒரு கெட்டவனாவே நினைச்சிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. மீனா உடனே, சரிங்க அழுகாதீங்க, நீங்க தப்பு செய்யலன்றது உங்க மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் மனோஜ் கண்டிப்பா மாட்டுவாரு அப்படின்னு சொல்லி மீனா முத்துக்கு ஆறுதல் சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு மீனா தாத்தா வேஷம் மாதிரி போட்டுக்கிட்டு கையில கைத்தடி வச்சுக்கிட்டு, மனோஜ் மனோஜ் என்ன கூட்டிட்டு போய் இந்த பார்க்ல விட்டுட்டு வரியா அப்படின்னு சொல்லி ஒரு குச்சிய வச்சு மீனா மனோஜ் மேல தட்டுறாங்க. மனோஜ் மீனாவை பார்த்து தாத்தான்னு நினைச்சு பதறி அடிச்சு தடபுடன்னு விழுந்து ஓடி வராரு வெளியில. கத்த கத்த எல்லாரும் லைட்டு போட்டு வெளியில ஓடி வராங்க. மனோஜ் வெளியில ஹால்ல வந்து, தாத்தா நான் தெரியாம தள்ளி விட்டுட்டேன், உங்களை தெரியாம தள்ளி விட்டுட்டேன் தாத்தா, கைத்தடிய பிடிச்சு இழுத்தா நீங்க கீழே விழுவீங்கன்னு எனக்கு தெரியாது தாத்தா, சாரி தாத்தா, என்ன மன்னிச்சிருங்க. ஏன் தாத்தா இத்தனை வருஷம் கழிச்சிட்டு வர்றீங்க? தாத்தா எனக்கு அன்னைக்கு தெரியாது தாத்தா நீங்க விழுவீங்கன்னு அப்படின்னு மனோஜ் கண்ணாடி போடாம கண்ணையும் மூடிக்கிட்டு தாத்தா தான் தன்னை பழிவாங்க வந்துட்டாருன்னு நினைச்சிட்டு உண்மையெல்லாம் உளர்றாரு. மறுபடியும் கைத்தடிய வச்சு மீனா சொல்றாங்க, ஏண்டா பழிய தூக்கி முத்து மேல போட்ட? இல்ல தாத்தா, போலீஸ பார்த்தா ரொம்ப பயமா இருந்துச்சு, அம்மா அடிப்பாங்களோன்னு பயமா இருந்துச்சு. சரி முத்து ரொம்ப தைரியசாலி, அம்மாவை சமாளிச்சிருவான்னு நினைச்சுதான் முத்து மேல பழி போட்டுட்டேன். அதை நினைச்சு நினைச்சு சில நேரம் நான் வருத்தப்படுவேன் தாத்தா. தாத்தா ப்ளீஸ் தாத்தா என்ன மன்னிச்சிருங்க தாத்தா அப்படின்னு முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு மனோஜ். சுத்தி நின்னு எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. இப்பதான் விஜயாவுக்கு உண்மையெல்லாம் தெரியுது. டே மனோஜே, தாத்தாவை தள்ளி விட்டது நீயா? அம்மா அம்மா தெரியாம தள்ளி விட்டுட்டேம்மா, தாத்தாவை போ சொல்லுமா, தாத்தாவை பார்த்தாலே பயமா இருக்குது, நான் வேணும்னு செய்யலம்மா, ஊஞ்சல்ல உட்கார விடலன்ற கோவத்துல தாத்தாவோட கைத்தடிய பிடிச்சி இழுத்துட்டேன், தாத்தா கீழே விழுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா, மா மன்னிச்சிருமா அப்படின்னு மனோஜும் கெஞ்சுறாரு. டேய் படுபாவி, எங்க அப்பா என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு, இந்த சொத்து முழுக்க எனக்காக கொடுத்தாரு, ஒத்த பொண்ணு அவ்வளவு அருமை பெருமையா வளர்த்தவர்ரா, அவரை போய் எப்படா உனக்கு இப்படி கொல்ல மனசு வந்துச்சு? அதுவும் போக பழிய தூக்கி முத்து மேல போட்டுட்டேன். எத்தனை வருஷம் நான் முத்துவ வெறுத்து ஒதுக்கி இருக்கேன். எங்க அப்பாவை கொன்ன பாவின்னு நினைச்சு அவனை அப்படி திட்டிருக்கேன். உன்ன நல்லவன் நினைச்சு அன்பு செலுத்திருக்கேன். அப்படின்னா மொத்த தப்பு செஞ்சது நீதானா அப்படின்னு விஜயா மனோஜ போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ரோஹிணி வந்து, ஆண்டி போதும் விடுங்க ஆண்டி, மனோஜ் தெரியாம தப்பு செஞ்சிருப்பாரு. ஆமா வாடி, நீயும் தப்பு செய்யறவ இவனும் தப்பு செய்யறவன், ரெண்டும் சேர்ந்திருக்கு பாரு ஜோடின்னு. முத்து என்ன மன்னிச்சிரு முத்து, நான் எங்க அப்பா மேல வச்சிருந்த பாசத்துல உன் மேல வெறுப்ப காமிச்சிட்டேன். அதுவும் போக குழந்தை இப்படி பழி வாங்குமா அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு, கோவம் இருந்தது. நீ திருந்தணும்னு நினைச்சேன், அந்த கோவமே நாளடைவுல வெறுப்பா மாறிடுச்சு. நான் கோவப்பட்டிருக்க கூடாது, எங்க அப்பா எனக்கு முக்கியம்தான், அதோட நான் பெத்த பிள்ளையும் முக்கியம்தான். நீ அப்படி செஞ்சிருக்க மாட்டேன்னு எத்தனையோ தடவை யோசிச்சிருப்பேன். அப்பெல்லாம் இந்த படுபாவி, இல்லம்மா முத்துதான் தள்ளி விட்டான், ஆமா ஆமா அப்படின்னு தலையாட்டுவான். ரொம்ப பாவம் மாதிரி தெரியும், அப்பாவியா இருப்பான். இவன் செஞ்சிருக்க மாட்டான்னு தான் நான் நினைச்சேன், ஆனா இவன் பொய் சொல்லிருப்பான்னு நான் ஒரு கணம் கூட நினைச்சு பார்க்கல. முத்து என்ன மன்னிச்சிரு அப்படின்னு விஜயா முத்து காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க. முத்து அழுதுகிட்டே, மா நீங்க என்ன முத்துன்னு பேர் சொல்லி கூப்பிட்டதே போதும்மா, என்ன இத்தனை வருஷம் வெறுத்து ஒதுக்குனது
அதெல்லாமே இந்த ஒத்த வார்த்தையில சரியா போயிருதுமா அப்படின்னு முத்து அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. முத்து வேகமா வந்து, மீனா, உன்னாலதான் எங்க அம்மா என்கிட்ட பேசியிருக்காங்க. உண்மைய இவ்வளவு ஈஸியா வெளியில கொண்டு வர வச்சு எங்க அம்மாவுக்கு புரிய வச்சிருவேன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு முத்து அழுதுகிட்டே மீனா கிட்ட பேசுறாரு. அண்ணாமலை சொல்றாரு, மீனா, நீ நல்ல யோசனை பண்ணுன. உண்மையும் வெளியில வந்துச்சு. விஜயாவுக்கு முத்து மேல இருந்த கோவமும் போச்சு. குடும்பம் ஒன்னா சேர்ந்து இருந்தா ரொம்ப சந்தோஷம்தான். அம்மாவும் பிள்ளையும் ஒற்றுமையா இருக்கிறத பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. மீனா, இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக நீதாம்மா அப்படின்னு அண்ணாமலை மீனாவை பாராட்டுறாரு. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.